புணுகு சாற்றி வழிபடலாமா? சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான வாசன பொருட்களை உபயோகப்படுத்துவாங்க. பன்னீர் எந்த சுவாமிக்கு, சந்தனம் எந்த சுவாமிக்கு கொடுத்து வழிபடணும், விபூதி அந்த நறுமணமான விபூதி எங்கே தருவாங்க, அதே மாதிரி தான் புணுகை எந்த சுவாமிக்கு கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும், அது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சுவாமிக்கு அந்த புணுகை சாத்தணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புணுகு சட்டம் அப்படின்னு சொல்லியே சில விதிமுறைகளை பூஜையில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கோவில்களில் தாந்திரீகமான முறையில் புணுகு சட்டம் சாத்தி வழிபட்டிங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாக ஆத்ம பலம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன அதிசயம். இன்று மாலை பேசுவோம்.